சென்னை பத்திரிகையாளர்கள் மன்றத்தில் விடுதலை தமிழ் புலிகள் கட்சியின் நிறுவன தலைவர் குடந்தை அரசன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய குடந்தை அரசன், தமிழகத்தில் தவேக தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது என்றும் அதற்கு தார்மீக ஆதரவை தருவதாகவும், மேலும் தமிழகத்தில் தவேக ஆட்சி அமைத்தால் பட்டியல் இனத்தவருக்கு என தனி பட்ஜெட் இயற்ற வேண்டும் எனவும் எம்எல்சி நடைமுறையை திரும்ப கொண்டு வர வேண்டும் என்றும் குடந்தை அரசன் பேசினார். அது குறித்த விரிவான காணொளியை தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்தால் பல ஆண்டுகளாக பட்டியலின மக்கள் அவருடைய பல கோரிக்கைகள் இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருக்கிற அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும். துணை பட்ஜெட் கர்நாடகாவில், தெலுங்கானாவில் துணை பட்ஜெட் போடுறது மாதிரி ஆதிராவிட நலத்துறை சார்பாக ஒரு துணை பட்ஜெட் போடணும். விவசாயத்துறைக்கு துணை பட்ஜெட் போடுறது போல இதற்கு போட வேண்டும் என்கிற அரசியல் திட்டத்தின் வழியாக வழிகாட்டப்பட்டுள்ள அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையும், மற்றும் பட்டியலின மக்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த துறை சார்ந்த நிதிகளை மடைமாற்றாமல் முழுமையாக செலவு செய்ய வேண்டும். கூட்டுறவுத்துறை போன்ற துறைகளில் அந்த துறை உறுப்பினர்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கிறது, ஆனால் தலைவருக்கோ துணைத் தலைவருக்கோ ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. தனியார் நிறுவனங்கள், இன்றைக்கு கார்பரேட் நிறுவனங்கள் பல தமிழ்நாட்டில் இருக்கின்ற அந்த நிறுவனங்களில் தனியார் துறையில் பட்டியலின மக்களுக்கான இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தி இது பெரியார் மண் என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்கிற பல கோரிக்கைகளை முன்வைத்து பேசுவதற்காக திட்டம் வைத்திருந்தோம். ஆனால் அப்படிப்பட்ட கோரிக்கையை நிறைவேற்றுவதோடு காமராஜர் காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு நதிநீர் திட்டத்தையும் நிறைவேற்ற வேண்டும் என்கிற கோரிக்கைக்காக தான் நம்முடைய நெசவாளர் முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் இந்த கோரிக்கையை முன்வைக்க இருந்தோம். ஆனால் 1.5 கோடி தமிழ் மக்களுடைய அந்த தீர்ப்பை ஏற்க மறுக்கிற ஒரு நிலை இன்றைக்கு தமிழக ஆளுநர் உருவாக்கி இருக்கிறார். தமிழ்நாட்டிலே நடைபெற்ற கடந்த தேர்தலில் வெளிநாட்டிலிருந்து வாக்களிக்க வந்து வாஞ்சியோடு பல லட்சம் ரூபாய் செலவு செய்து அமெரிக்கா போர் யுத்தம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் விமான டிக்கெட் உச்சபட்சமாக இருக்கக்கூடிய நிலையிலும் நம்முடைய ஜனநாயக கடமை நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்பி பல இளைஞர்கள், பல வெளிநாட்டு தமிழர்கள் வாஞ்சியோடு வந்து வாக்களித்தார்கள். ஆனால் அவர்கள் வாக்களித்த அந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இன்றைக்கு அனைவரும் சிறைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அவல நிலைதான் தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அவர்களை அடைத்து வைக்கிற ஒரு கலாச்சாரம் தொடர்ந்து நீடிக்கிறது. குதிரை பேரம் பேசக்கூடிய ஒரு நிலை தொடர்கிறது. மக்கள் வாக்களித்து உருவாக்க வேண்டும் என்று விரும்பிய அரசு பெரும்பான்மையான எண்ணிக்கையை கொண்டிருக்கக்கூடிய கட்சியை அரசமைக்க தார்மீக உரிமை இருக்கிற போது, அந்த உரிமையை கோரி இருக்கிற போது தமிழக ஆளுநர் அழைப்பு விடுக்காமல் தொடர்ந்து இழுத்தடிப்பதும், டாடா காட்டி கேரளா செல்வதும், இழுத்தடிக்கிற ஒரு போக்கை தொடர்ந்து, ஒரு ஜனநாயக விரோத போக்கை தொடர்ந்து கடைபிடித்து வருகிறார். இது எங்க மண்ணுங்க? நாங்க முடிவெடுத்திருக்கோம். இப்படி முடிவெடுக்கப்பட்ட எங்கள் முடிவை ஒரு தனிநபர் உட்கார்ந்து கொண்டு நிராகரிப்பது என்பது எந்த வகையில் நியாயம்? எப்படி நியாயமாகும்? யார் கேட்கிறது? தமிழ்நாட்டில் ஆளுநரை வைத்து ஒன்றிய அரசு கடந்த காலத்தில் இதே சிக்கலை தொடர்ந்து செய்து வந்திருப்பதுதான் வரலாறு. இப்பொழுது கடந்த பாஜக அரசு தொடர்ந்து இருக்கிற காலத்தில் பாஜக அரசுடைய கைப்பாறையாக தொடர்ந்து ஆளுநர் அவர்கள் யார் இருந்தாலும் செயல்படும். இதான் பகிரங்கமான குற்றச்சாட்டு.
நாங்க மக்கள் முடிவெடுத்திருக்கோம். 1.5 கோடி மக்களின் கோரிக்கை, எதிர்பார்ப்பு, கனவு. இந்த கனவை நிறைவேற்றுவதற்கு, தடுப்பதற்கு இதில் யார் நிறைவேற்ற முடியாமல் தடுப்பதற்கு இதற்கு என்ன சட்டத்தில் உரிமை இருக்கு? எண்ணிக்கையில பெரும்பான்மை 108 இடங்களை தமிழக வெற்றி கழகம் பெற்றிருக்கிறது. அப்ப எண்ணிக்கை அடிப்படையில் முதன்மையான எண்ணிக்கை கொண்டிருக்கக்கூடிய கட்சியை அழைக்க வேண்டியது கடமை. இதை நிரூபிக்கிறோம், 117 எடுத்துருவா, 118 எடுத்துருவா, அதை காட்டு என்று சொல்லுகிற மனோபாவம் என்பது மடைமாற்றுகிற 1.5 கோடி மக்களுடைய அந்த தீர்ப்பை மடைமாற்றுகிற ஒரு நிலைதான் இன்றைக்கு ஆளுநர் அவர்களால் ஒன்றிய அரசு, பாஜக அரசு செய்து கொண்டிருப்பதாக பகிரங்கமாக நாங்கள் குற்றம் சாட்டுவோம். எந்த சூழ்நிலையிலும் இதை ஏற்க முடியாது. எனவே இன்னைக்கும் அது நீடிக்கிற மாதிரி தெரியுது. இப்போது அழைப்பு விடுக்கப்பட்டதாக ஒரு செய்தி வந்தாலும் நாங்கள் இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பின் வழியாக ஒரு அறைகூவல் விடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இனியும் காலம் தாழ்த்தி தமிழ்நாட்டு மக்களுடைய முடிவை நிராகரித்து மடைமாற்றி மக்கள் விரும்பாத ஒரு ஆட்சியையோ அல்லது அரசமைக்கு அழைத்தாலோ அழைக்கக்கூடிய நிலையை கவர்னர் எடுக்கக்கூடாது. எங்கள் உயிர் இருக்கிற வரையும் 1.5 கோடி மக்களின் பிரதிநிதியாக இந்த இடத்திலிருந்து நாங்கள் சவால் விட்டு சொல்கிறோம். எங்கள் உயிர் உடம்பில் இருக்கிற வரைக்கும் ஒருபோதும் இந்த மக்களின் முடிவை மாற்றுவதற்கு யாரையும் அனுமதிக்க மாட்டோம். அது கவர்னராக இருக்கட்டும், வேற யாராக இருக்கட்டும். சட்டத்தை விளைக்கலாம் என்று நினைக்கிற, சட்டத்தை தன்பால் வைத்துக் கொண்டு கையில் ஒரு கைப்பாவையாக விளைக்கலாம் என்று விளையாடுகிற விளையாட்டை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்க மாட்டார். கவர்னர் மாளிகை முற்றுகையிடுவோம், கவர்னர் மாளிகை முற்றுகையிடுவோம். இன்றைக்கு எங்களுக்கு முடியாத விட இன்றைக்கு தெரியல அப்படின்னா கவர்னர் மாளிகை முற்றுகையிடப்படும். 1.5 கோடி பேர்ல எத்தனை பேர் வந்து நிற்பாங்கன்னு தெரியாது. ஒரு நெருக்கடியை தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை உருவாக்குவதற்கு கவர்னர் வழியாக துடிக்கிறார்கள். பகிரங்கமாக நான் குற்றம் சாட்டுகிறேன். தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை உருவாக்க துடிக்கிறாங்க. கொள்ளைப்புற வழியாக ஆட்சி அமைப்பதற்கு நேரம் நடக்கிறது. சட்டமன்ற உறுப்பினர்கள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஓட்டு போட்டுருக்கோம். எங்க ஊரு சட்டமன்ற உறுப்பினர் சாக்கடையை சரி செய்வாரு, எங்க ஊர்ல இருக்க குடிதண்ணியை சரி செய்வாரு, எங்களுக்கு ஊர்ல இருக்க சாலையை சரி செய்வாரு, எங்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை சீர் செய்வாரு என்று நிரூபி எதிர்பார்ப்போடு நாங்கள் ஒரு அரசு உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் வாக்காளராக இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் தேர்வு செய்திருக்கிறோம். ஆனா சட்டமன்ற உறுப்பினர் எங்க கண்ணிலே காட்டல, இல்ல எங்க இருக்காங்களே தெரியல. நன்றி சொல்ல கூட வர முடியாத நிலையில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதான் ஜனநாயகமா? இதை கவர்னர் ஆதரிக்கிறாரா? அதற்கு துணை போகிறாரா? அதை எப்படி நாம் அனுமதிக்க முடியும்? இந்த நிலை இன்னைக்கு 24 மணி நேரத்தில் எங்களுக்கு முடிவு தெரியலன்னா கவர்னர் மாளிகை முற்றுகையிடப்படுவதை யாராலும் தடுக்க முடியாது.